திருச்சிற்றம்பலம். அபிராமி அந்தாதி 22வது பாடல். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிடியே பிரம்மன் முதலாகிய தேவரை பெற்ற அம்மே அடியே இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. கொடியே கொடி போன்றவளே, இளவஞ்சி கொம்பை இளமையான வஞ்சி கொம்பை போன்றவளே அப்படின்ற. அடுத்து சொல்ற எனக்கு வம்பே பழுத்த படியே, அடியேனுக்கு எனக்கு தகுதி இல்லாத எனக்கு அடியேனுக்கு கனி போன்றவளே. எப்பேற்பட்ட கனியா? நல்ல பழுத்தம் பழம் போல் இருக்கக்கூடிய கனி, நல்ல பழுத்த பழம் அது மாதிரி இருக்கக்கூடிய கனியே. அப்படி எனக்கு அருள் செய்யக்கூடியவளே அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. பழுத்த பழம் போல் எனக்கு அருள் செய்யக்கூடியவளே அப்படின்னு இந்த இடத்துல அபிராமப்பட்டர் சொல்ற. எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே அப்படின்னு. மறைனா வேதம், பரிமளம்னா வாசனை. இந்த வேதங்கள் எல்லாம் அம்பிகையை பாடுகிறது அல்லவா, அதனால இந்த வேதமே மனம் வீசக்கூடியதாக இருக்கிறதா, அதுதான் சொல்ற. மறையின் பரிமளமே வேதங்களுடைய மனமே அப்படின்றது. பனிமால் இமய பிடியே, பனிமால் அந்த பனியெல்லாம் உருவக்கூடிய பெரிய இமயமலை, அந்த இமயமலையிலே இருக்கக்கூடிய பெண் யானையே அப்படின்ற. பிடினா பெண் யானை அப்படின்னு அர்த்தம். யானை மாதிரி இருக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்லி அம்பிகையை இந்த இடத்துல சொல்ற. நம்ம அப்பர் கூட சொல்லுவார் இல்லையா, திருவையார் பதிகத்துல சொல்லுவார் இல்லையா, காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்பார். அது மாதிரி அம்பிகை அவள் பிடினா யானை அப்படின்னு தான். சிவபெருமானுக்கு களிறு, அவர் ஆண் யானை அப்படின்னா களிறு அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் பாடிப்பார். அது மாதிரி இந்த இடத்துல அபிராமி பட்டரும் அம்பிகையை யானைன்னு சொல்லி சொல்ற. அதான் சொல்ற, பனிமால் இமய பிடியே, இந்த இமயமலையில இருக்கக்கூடிய பிடியே யானையே அப்படின்ற. அடுத்து சொல்ற, பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மை. பிரம்மா முதலாய எல்லா தேவர்களையும் பெற்றெடுத்தவள். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லோரையும் எல்லா உயிர்களையும் பெற்றெடுத்தவள் அந்த தாய் தான் அப்படின்ற. அடியே இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன். அம்மா, நான் இந்த பூலோகத்துல என்றைக்காவது ஒரு நாள் இறக்கத்தான் போகிறேன். இறந்த பிறகு மறுபடியும் இந்த பூலோகத்திலே நான் பிறக்காத வண்ணம் உன்னுடைய திருவடியில எனக்கு இடம் கொடுமா, நீ என்னை ஆட்கொண்டு உன்னுடைய திருவடியில எனக்கு இடம் கொடு, மறுபடியும் இந்த பூலோகத்துல நான் பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிற. அடியே இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அம்பிகையினுடைய அந்த வரிசையாவுடைய நாமத்தை எல்லாம் சொல்லி இந்த உன்னுடைய திருவடி நிழல் அந்த முக்தியை நீ எனக்கு கொடுமான்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமி பட்டர் கேட்கிறது. திருச்சிற்றம்பலம்.